ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய சன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுமே அம்மா தேங்காய் பால் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னால், தேங்காய் பாலா? அதை என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டேன். குடிக்கிறதுக்குமான்னு சொன்னால், தேங்காய் பால் குடிக்கலாமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. தேங்காய் பால் ஐஸ்லாம் செஞ்சு தந்தால் சூப்பராக இருக்கும், அதை நம்ம சாப்பிடுவோம். ஆனால் தேங்காய் பால் குடிக்கலாமா, குடித்தா நல்லாயிருக்குமான்ட்டு எனக்கு தெரியலை. சரி, குழந்தை கேட்குறானேன்ட்டு நான் எப்போவுமே ஆப்பத்துக்கெலாம் செய்கிற மாதிரி தேங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜாரில் மாற்றிட்டு அதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது அரைச்சி எடுத்ததுமே எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஏற்கனவே வீட்டில் அவல் இருந்ததா, சரி அந்த அவலில் இதை ஊற்றி நம்ம சாப்பிடலான்ட்டு தம்பிக்கு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு அவலை எடுத்து நல்லா அலசிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சமாக அலசி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். எனக்கு அவலில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஏற்கனவே அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்டர் ஆனதுமே அதில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சரின்ட்டு தம்பியை கூப்பிட்டேன். தம்பி வாப்பா அதை ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னேன். அவனும் வந்தான். அவன் வந்தவனவே கூட என்னோடய நாத்தனார் பசங்களும் வந்துட்டாங்க. மாமி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டாங்க. இது மேலேயாடா எல்லாம் ஆசைப்பட்றீங்கன்னு கேட்டுட்டு அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு மாமி இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. கொஞ்சம் தான் அரைச்சி வச்சுருந்தேன்னா, சரி பசங்களுக்கு பிடிக்காது, சும்மா ட்ரை பண்ணிவிட்டு போட்டுருவான்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. சரின்ட்டு கொஞ்சமாக அந்த அவல் நான் வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே அவங்களுக்கே ஊற்றி கொடுத்துட்டேன். அவலில் இது மாதிரி பால் ஊற்றிட்டு தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.